வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் அப்படின்னா எங்கள் ஹோஸ்ட் கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ் படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்குங்க. ஆக்சுவலாக நான் அடுத்த வருஷம் தான் ட்ரெய்லர் வரும்னு எதிர்பார்த்தேன். பிகாஸ் அப்போ தான் சினிமாக்கான் நடக்குது. வழக்கமாக சோனி சினிமாக்கானில் தான் ஏகப்பட்ட அப்டேட் கொடுப்பாங்க. ஆனால் இந்த முறை டப்புன்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர் உண்மையிலே செம்ம கிரவுண்டடாக சூப்பராக இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு இண்டி படம் ஃபீல் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி புஷ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த பயபுலியோட அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தா குறைங்க சூசைட் படிக்கும் போலயே அந்த அளவுக்கு பயங்கரமான சம்பவம்லாம் பண்ணியிருக்காப்ல. பிகாஸ் நம்ம ஜாக்கி சானோட ஸ்டண்ட் டீம் மொத்த பேரும் இறங்கியிருக்காங்க. ஸோ பழங்கால சின்ன வயசில் நம்ம ஜாக்கி சான் படங்கள் பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஒரு வைபை இந்த படம் செட் பண்ண போகுது. ஸோ ஜாக்கி சான் ஸ்டண்ட் டீம் ஒரு பக்கம், ரொம்ப இண்டி ஸ்டைல் ஆஃப் ரொம்ப கிரவுண்டடான ஒரு கராத்தே கிட் ஸ்டோரி. அண்ட் த ஒரிஜினல் கராத்தே கிட் டேனியலும் வந்திருக்காங்க. இதுக்கு மேலே வேற என்னயா வேணும்? சம்பவம் இருக்கு. தரமான ஒரு ட்ரெய்லராக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மறக்காம செக் பண்ணி பாருங்க. அடுத்த வருஷம் மே மாதம் ரிலீஸ் ஆக போகுது. கராத்தேவும் குன்ஃபுவும் ஒன்றா சேர போகுது. உங்கள் தசை கீழே காமிடுங்க. இப்போதைக்கு இந்த ட்ரெய்லரை ஃபுல் அப்டேட் பண்ணிடுவோமா? ஓப்பனிங் ஷாட்டில் இந்த பக்கம் நம்ம ஜாக்கி சான் இல்லை மிஸ்டர் ஹானோட அந்த டோஜோவை தான் காமிக்கிறாங்க. ஜாக்கி சானை மிஸ்டர் ஹானா தான் இதுக்கு முன்னாடி கராத்தே கிட்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கிருந்து தான் பாசிபிளி கதை கண்டினியூ ஆகணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ டைம் ஜம்ப் இருக்க போதுன்னு தெரியல. அப்போவே ஜாக்கி சான் கொஞ்சம் ஒரு ஓல்டாக தான் இருப்பார். இப்போதைக்கு அவரே ஒரு புது டோஜோ ஆரம்பித்து ஏகப்பட்ட சின்ன பசங்களை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு போல. அதுலேயே முக்கியமாக இந்த ட்ரைனிங் ஆட் பண்ணியிருக்காரு. என்னன்னு தெரியுதா? சட்டையை கழட்டு, சட்டையை கீழே போடு, திரும்ப எடுத்து மாட்டு. அதே ட்ரைனிங்கை இங்கேயே கொடுத்துட்ருக்காருங்க. ஒரு டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்காரு. அண்ட் அந்த டீமில் ஒரு முக்கியமான ஒரு ஃபைட்டராக தான் லீஃபாங்க இறக்கியிருக்காங்க. ஸோ பேக்ரவுண்ட்லேயே லீஃபாங் ட்ரெயின் பண்ணுறதை உங்களால் பார்க்க முடியும். இந்த ஷாட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெய்ஜிங்கில் நடக்குது. ஸோ சைனாவில் இருந்து இப்போதைக்கு லீஃபாங் அவங்க அப்பா இறந்துட்ட அப்புறம் அங்கேருந்து கிளம்பி நியூயார்க்கு வந்துடுறாராம். ஸோ படிப்பு அண்ட் பாசிபிளி அந்த இடத்த விட்டு விலக்கி அவங்க அப்பாவோட இழப்பை தாண்டி வெளில வரதுக்காக இப்போதைக்கு நியூயார்க்கில் படிக்க வந்திருக்காரு போல. அங்கே தான் இவருக்கான ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாங்க. அதுதான் இங்கேயுமே காமிக்கப்பட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வழக்கம் போல தாங்க ஏகப்பட்ட புலிஸ் இந்த பக்கம் நம்ம லீஃபாங்க போட்டு பொழந்துக்கிட்டேன். லீஃபாங் எப்படியாச்சும் ட்ரெயின் பண்ணி அந்த புலிஸை எதிர்த்து நிற்கிறதுக்காக போராட போறார் போல. ஸோ இந்த கதை அப்படியே இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன கராத்தே கிட்க்கு ஆப்போசிட்டாக இருக்குது பார்த்தீங்களா? அதில் நம்ம ஜேடன் ஸ்மித் ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க்லேருந்து கிளம்பி சைனாக்கு போயிருப்பாரு. அங்கே இவரை வந்து ஏகப்பட்ட பேர் புள்ளி பண்ண நம்ம மிஸ்டர் ஹான் உள்ள பூந்து இந்த ட்ரைவை ட்ரெயின் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது அப்படியே மாதிரி இப்போதைக்கு சைனாலேருந்து கிளம்பின ஒரு பையன் நியூயார்க்கு வந்திருக்கான். பட் இவனுக்கு ஆல்ரெடி குங்ஃபு தெரிஞ்சிருக்கு. மிஸ்டர் ஹான் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு குங்ஃபுலாம் சொல்லி கொடுத்துருக்காரு. அப்படி இருந்தும் இவன் சில இடங்களை அடி வாங்குற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கு. இந்த ஷாட்டில் பார்த்தாலே தெரியும். கண்ணுக்கு கீழே பழுத்து இருக்கு. எவனோ பொழுக்குன்னு குத்திருக்கான் போல. இந்த மாதிரி டெய்லி புள்ளிசமா எப்படியாவது லீஃபாங்க வந்து பார்த்தீங்கன்னா கடந்து வரும்போது இவனுடைய ஒரு புது ஃப்ரெண்டுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் தேவைப்பட அந்த வகையில் தான் இவன் ஒரு கராத்தே டோர்னமெண்ட்டுக்குள்ள போகிற மாதிரி கதை எழுதியிருக்காங்க. ஸோ பாசிபிளி அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கும் போல. அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா ஆப்வியஸா இவர் கராத்தேல ஜெயிக்கிற மாதிரி கதை எழுதப்பட்டிருக்கணும். இவருக்கு குங்ஃபு தானே தெரியும். ஸோ அதை வச்சு சில அண்டர் கிரவுண்ட் டோர்னமெண்ட்ஸ்ல இவர் பார்ட்டிசிபேட் பண்ணி தோக்குற மாதிரியும் அதுக்கப்புறம் ஜாக்கி சான் உள்ள போது இவருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி கதை எழுதப்படலாம். ஸோ குங்ஃபு மட்டும் பத்தாது, இந்த டோர்னமெண்ட்டை ஜெயிக்கணும்னா கராத்தேவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு தாட்ல தான் லீஃபாங்க ட்ரெயின் பண்ணுறதுக்காக மிஸ்டர் ஹான் இப்போதைக்கு தி ஒரிஜினல் கராத்தே கிட் டேனியலை மீட் பண்ணுறாரு. ஸோ பழங்கால கராத்தே கிட் படம் பார்த்துருக்கீங்களா? கராத்தே கிட் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ல மியாசாகி கீழே டேனியல் ட்ரெயின் பண்ணி கராத்தே கிட்டா இருப்பாரு. ஸோ அந்த ஆக்டர் இப்போதைக்கு வளர்ந்துருக்காருங்க. இவர்கிட்ட மிஸ்டர் ஹானே போய் ஹெல்ப் கேட்குற மாதிரி தெரியுது. ஸோ இவர் தான் டெக்னிக்கலாக த ஒரிஜினல் கராத்தே கிட். சின்ன பையனாக இருந்தார், இப்போதைக்கு வளர்ந்துட்டாரு. மியாசாகியோட அந்த இடத்த தான் இவர் பார்த்துட்டு இருக்காரு போல. ஸோ அந்த இடத்துல இப்போதைக்கு மியாசாகி இல்லைன்னு சொல்ல மிஸ்டர் ஹான், நான் அவரை தேடி வரல, உன்னை தேடி தான் வந்தேன். எனக்கு எப்படி லீயோ அதை மாதிரி மியாசாகிக்கு நீ இருந்த, இப்போதைக்கு அந்த பொசிஷனுக்கு நீ லீயை ட்ரெயின் பண்ணணும், லீயை நீ அடுத்த கராத்தே கிட்டா மாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது தான் டேனியல் அதை அக்செப்ட் பண்ணிட்டு உள்ள வராரு. ஸோ நடுவில் கோப்ரா கே சீக்வன்ஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. அதுலேயுமே டேனியல் அப்பியர் ஆகியிருந்தாரு. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த சீரிஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் அரௌண்ட் 2024 அந்த ரேஞ்சில் தான் இந்த டைம்ல செட் ஆகிருக்கணும் நம்புறேன். ஸோ ஹானே வந்து இந்த பக்கம் டேனியல் கிட்ட கேட்க அவரால் அதை மறக்க முடியாதுல்ல. ஸோ அந்த வகையில் ஹான் அண்ட் டேனியல் ஒன்றா சேர்ந்து தான் இந்த கராத்தே கிட் புது கராத்தே கிட்ட ட்ரெயின் பண்ண போகிறாங்க. ஸோ ட்ரைனிங் சீக்வன்ஸில் நீங்கள் அதிகமாக கராத்தே யூஸ் பண்ணுறதை தான் பார்ப்பீங்க. இந்த ஷாட்டில் பார்த்தாலும் தெரியும், நம்ம டேனியல் இந்த லீஃபாங்குக்கு கராத்தே தான் சொல்லிக் கொடுக்குறாரு. ஒரு ஸ்டிஃபான ஃபைட்டிங் மூமெண்ட். அதே சமயத்தில் அவர் நடுவில் நம்ம ஹான் கூட ஒன்றா சேர்ந்து குங்ஃபுவும் ட்ரெயின் பண்ணாரு. ஸோ லீஃபாங் ஆக்சுவலாக இப்போதைக்கு 2 ஃபைட்டிங் ஸ்டைலை பேக் டு பேக் கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் அது ரெண்டுத்துமே பிளெண்ட் பண்ண ட்ரை பண்ணணும். இந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், டேனியல் அண்ட் ஹான் 2 பேருமே இந்த லீஃபாங்கை அட்டாக் பண்ண அந்த அட்டாக்லேருந்து லீஃபாங் எப்படியோ தனக்கு தெரிஞ்ச வித்தைகள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி தப்பிக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் இவருக்கு கராத்தே அண்ட் குன்ஃபு 2 ஸ்டைலுமே தெரிஞ்சிருக்கு. ரெண்டுத்துமே பிளெண்ட் பண்ண ஒரு ஸ்டைலை தான் இவர் வந்து டோர்னமெண்ட்ஸில் யூஸ் பண்ண போகிறாரு. அதை நீங்கள் எங்கேயுமே பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ புல்லிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல நான் லீஃபாங்க துரத்தி அடிக்க ட்ரை பண்ணேன். அவர் எப்படியோ அந்த பெல்ட்லாம் அடிச்சு ஜாக்கி சான் ஸ்டைலில் பார்க்கோர் பண்ணி அப்படியே ஒரு ஃப்ளைங் கிக் அடிக்கிறாரு. மோர் லைக் ப்ரூஸ்லியோட அந்த ஸ்டிஃபான கராத்தே ஸ்டைல்னு சொல்லலாம். இங்கேயே அந்த குங்ஃபு அண்ட் கராத்தேவை எப்படி பிளெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தெளிவாகவே காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாடியே சொன்ன பார்த்தீங்களா, ஜாக்கி சானோட ஸ்டண்ட் டீம் இறங்கியிருக்காங்க. இந்த லெஜெண்டரி ஜாக்கி சான் ஸ்டண்ட் டீம். இதுக்கு முன்னாடி வந்து பழைய ஜாக்கி சான் படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ கிரவுண்டடாக இருக்குன்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போதைக்கு இந்த படத்தையுமே பில்ட் பண்ண பார்க்குறாங்க. ஸோ பழைய ஜாக்கி சான் படங்களில் வர மாதிரி அந்த என்விரான்மெண்ட்டை யூஸ் பண்ணி வர அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லாம் அந்த படத்தில் கொஞ்சம் அதிகமாகவே தூக்கலாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த பைபிளை இன்னும் பெர்ஃபெக்டான ஆக்டிங் பண்ணி இந்த படம் ஒரு நல்ல கலெக்ஷன் போச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு இவனையே ஜாக்கி சான் இன்னும் பெர்ஃபெக்டாக ட்ரெயின் பண்ணி அடுத்த ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றி கொடுக்கவும் சான்சஸ் இருக்கு. ஐ ஹோப் திஸ் மூவி ஒர்க்ஸுங்க. இந்த படத்தில் டேனியல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்கி சான் மாதிரி ஒரு டோஜோலாம் நடத்தாமல் பீட்சா கடையில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்க மாதிரி சொல்கிறாங்க.
இதுதான் அந்த கடையாக இருக்கணும் நம்புகிறேன். அண்ட் இந்த இடத்துல தான் டேனியல் அவர் சின்ன வயசில் கராத்தே கிட்ட இருக்கும்போது பேண்டானாலாம் கட்டி சண்டை போடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி லீ ஃபாங்குக்குமே ஒரு பேண்டானா கிஃப்ட் பண்ணுற வந்து தெரியுது. அதில் ஒரு ட்ரீ வரைஞ்சிருக்காங்க, மரத்தை வரைஞ்சிருக்காங்க. அவர் சொல்கிற டைலாகுமே நோட் பண்ணி பாருங்க, 2 branches 1 tree. ஸோ விச் மீன்ஸ் என்னதான் கராத்தே குன்ஃபு ஜிஜிட்சுன்னு சொல்லி ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருந்தாலும் அது எல்லாத்தோட அடிமுறை ஒன்று தான். எல்லாமே ஒரே மரங்கள்லேருந்து பிரிஞ்ச கிளைகள் தான். ஸோ அதொன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது, ஈஸியாக பிளெண்ட் பண்ணிக்கோடா மாவனே. அண்ட் நான் சின்ன வயசில் கட்டிக்கிட்டு இருக்க மாதிரி அதே பேண்டானாவை நீயும் கட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி இது கிஃப்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த ஒரிஜினல் கராத்தே கிட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா லீ ஃபாங் கொடுக்க ட்ரை பண்ணாரு. அது பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பட் இந்த சீக்வன்ஸ் எனக்கு தெரிஞ்சு படத்தில் வைக்காம டெட்டில் வச்சிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பர் எமோஷனலாக இருந்திருக்கும். இது டெட்டில் ரிவீல் பண்ணியிருக்க தேவையில்ல நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். ஸோ ஆப்வியஸாக இப்போ கராத்தே கிட்னு வரும்போது உள்ள ஏகப்பட்ட டோர்னமெண்ட்ஸ் நடக்க தான் போகுது. அதுக்கேற்ற மாதிரி 2 செட்டிங் ஆஃப் டோர்னமெண்ட்ஸை காமிச்சிருக்காங்க. ஒன்று ரொம்ப அண்டர் கிரவுண்டில் நிறைய மக்களுக்கு மத்தியில் நடக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் காமிச்சிருக்காங்க. அவர் ஸ்ட்ரீட் ஃபைட் டோர்னமெண்ட்டாக இருக்கணும் நம்புறேன். அண்ட் இந்த டோர்னமெண்ட்டுக்கு அவங்க 5 boroughsங்கிற ஒரு பேரை கொடுத்துருக்காங்க போல. இதுதான் லீ ஃபாங் போகிற ஃபஸ்ட்டு ஃபைட்டாக இருக்கணும். அவன் மோர் லைக் ஒரு ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட்டாக இருக்கணும். ப்ராக்டிஸ் டோர்னமெண்ட் கூட சொல்லிக்கலாம். இதில் அவர் தலைமையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேண்டானா இல்லை. ஸோ அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கராத்தே ஸ்டைலை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி கற்றுட்டு இருக்கார் போல. பிகாஸ் இங்கே இருக்கவங்க எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கராத்தே ஸ்டைலில் இந்த பெல்ட் மாட்டி தான் வராங்க. ஸோ குங்ஃபு மந்திரி நார்மல் சூட் இல்லாமல் எல்லாருமே அந்த கராத்தே சூட் தான் போட்டிருக்காங்க. ஸோ இது நடக்கிறது எல்லாமே கம்ப்ளீட் கராத்தே காம்படிஷனாக தான் இருக்கணும். ஒன்லி கராத்தே ஸ்டைலில் மட்டும் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி ஏதாவது ஒரு ரூல் பாசிபிள் இந்த அண்டர் கிரவுண்ட் டோர்னமெண்ட்டில் கொடுக்கப்படலாம். ஸோ நோ ரூல் டோர்னமெண்ட்டாக இல்லாமல் இந்த அண்டர் கிரவுண்ட் ஒரு லோக்கி டோர்னமெண்ட்டாக இருக்க சான்சஸ் அதிகம். அண்ட் இந்த இடத்துல மேபி நம்ம புல்லிஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து லீ ஃபாங் அடிக்க வர அதை நம்ம மிஸ்டர் ஹான் அண்ட் டேனியல் ஒன்றா சேர்ந்து தடுக்கிற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. மிஸ்டர் ஹான் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக அவங்களுடைய அடியவே அவங்களுக்கு எதிராக திருப்பி விடுறாரு. இதுதான் குங்ஃபு ஸ்டைல். பட் நம்ம டேனியல் இறங்கி சப்போஸ் செய்கிறாரு, அதுதான் கராத்தே ஸ்டைல். ஸோ இந்த லீ ஃபாங்கை காப்பாற்றுறதுக்காக 2 மாஸ்டர்ஸும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் பாசிபிள் இந்த டோர்னமெண்ட்டில் ஒரு ரூல் செட் பண்ணப்படணும் நம்புறேன். அண்ட் இந்த ஃபைட்டில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லீ ஃபாங் மேலேறி வந்து ஃபைனலாக ஒரு ஸ்கைலைன் ஃபைட் வந்து காமிக்கப்பட்டிருக்கு. சிட்டியோட ஸ்கைலைனை பார்க்குற மாதிரி ஒரு டாலான பில்டிங்கில் பாசிபிள் இது ஃபைனல் ஃபைட்டாக இருக்கணும். பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கோர் போர்ட்லாம் போட்டிருக்க அந்த காந்தனால இதுதான் டெக்னிக்கல் இந்த படத்தோட எண்டிங்காக இருக்கணும் நம்புறேன். கிடைச்சிருக்க அந்த லிக்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒரு கண்டினியூஸ் ஃபைட் டோர்னமெண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஆப்பனண்ட்டை டிஃபீட் பண்ண பேக் டு பேக் ஆப்பனன்ட்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க, அவங்களை டிஃபீட் பண்ணிக்கிட்டே போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டாக இருக்குமா. ஸோ ஒரு ஃபைட்டுக்கும் இன்னொரு ஃபைட்டுக்கும் நடுவில் கேப் இல்லாத டோர்னமெண்ட்னு சொல்கிறாங்க. அது என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியலங்க. இந்த இடத்துல தான் ஒரு புது சூட்டோட அந்த அஃபிஷியல் கராத்தே கிட் லுக்கோட லீ ஃபாங் வந்து நிற்கிறாரு. சமாய்க்கானிக்கா சூப்பராக இருக்கல பார்க்க. இந்த ஃபைனல் ஃபைட்டில் அவர் ஜெயிப்பாரா இல்லைங்கிறது நம்மளுக்கு தெரியல. பட் பாசிபிளி ஜெயிக்கிற மாதிரி தானே கதையை முடிப்பாங்க, அதானப்பா வழக்கம். பட் எப்படி ஜெயிக்க போகிறாரு, யார் இவருடைய மெயின் வில்லனுங்கிறத நம்ம படம் பார்த்தாங்க புரிஞ்சுக்கணும். ஸோ என்னதான் இந்த மாதிரி படம் வந்தாலும் நிறைய பேருக்கு இந்த கராத்தே கிட் ஜேடன் ஸ்மித்தோட படம் ரொம்பவே ஃபேவரட்டாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். பிகாஸ் அந்த படத்தில் ஜேடன் ஸ்மித்துக்கு கராத்தே குன்ஃபுனா என்னன்னே தெரியாத ஒருத்தனை ட்ரெயின் பண்ணி ஜெயிக்க வைப்பாங்க. அது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டச்சாக இருந்துச்சு. பட் இந்த படத்தில் வரப்போகிற இவனுக்கு குன்ஃபு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், கராத்தே தான் கற்றுக்கிறான். ஸோ 2 ஸ்டைலுக்கும் அவங்க என்ன மாதிரி பர்ஃபெக்டான டிஃப்ரென்ஸ் காமிக்க போகிறாங்க அதை அவங்க ஒழுங்காக அச்சீவ் பண்ணிட்டாலே எனக்கு தெரிஞ்ச படம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிடும். அண்ட் ஆப்வியஸாக எதுவும் ஒரு அண்டர்டாக் ஸ்டோரியாக தான் இருக்க போது. புது இடம் புது செட்டிங்கில் மிஸ்டர் ஹான் லீ ஃபாங் என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கதையை நகர போது. பார்த்த வரைக்கும் எனக்கு ட்ரெய்லர் சூப்பர் இம்ப்ரெசிவாக இருக்குது, நல்லாவே இருக்குது. படம் அப்படின்னு தான் சூப்பராக இருக்குங்க. அண்ட் சினிமாட்டோகிராஃபியுமே ரொம்ப இண்டி ஸ்டைலில் ஏதோ நம்ம பக்கத்து வீட்டில் நடக்கிற மாதிரி தான் காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பெரிய பட்ஜெட் படம் தாங்க இது. பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிரவுண்டடாக அந்த சினிமாட்டோகிராஃபி எல்லாத்தையுமே ஏதோ நம்ம பக்கத்து தெருவில் நடக்கிற மாதிரி காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த காந்தனால. இது இன்னும் நம்ம கூட பர்ஃபெக்டாக கனெக்ட் ஆகும் நம்புறேன். பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் பாசிபிளி ஜேடன் ஸ்மித்துக்கான அந்த கேமியாவும் இருக்கலாம், சொல்ல முடியாது. ஓவராலாகவே எனக்கு இந்த ட்ரெய்லரும் அதோடைய வைபவம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எப்படி உங்களை தாட்ஸ் உங்களோட வீஸ் எல்லாத்தையுமே மறக்க வைக்கலாம். பட் அந்த லைக் பண்ணி தெரிவிடுங்க. உங்களை தான் நல்ல ஒரு ஆசமான விட எல்லாமே பட்டு இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்